யார் யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப நம்ம வானர் கதையை பார்க்கலாம். அமுதா 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 ஏக்கா வாக்கா உட்காருக்கா. அமுதா குழந்தை வீட்டுல இல்லையோ? ஏக்கா அவிய வெளியே போயிருக்காவக்கா. தோட்டத்துக்கு தான் போயிருக்காவ. போன் போட்டு வர சொல்லட்டுமா? இருக்கட்டும் அமுதா, அவிய வேலையை பார்க்கட்டும். வாண்டதான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமேன்னு வந்தோம். என்னதுக்கா? உட்காருங்க. சரோஜா வந்து உட்காருமா. சரி சித்தி. அமுதா நீயும் உட்காருமா. என்னக்கா சுவாசப் எப்படிமா இருக்கா? நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படியானோ? ஏக்கா அவனுக்கு வருத்தம் இருக்கதானக்கா செய்யும். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது. அதுவும் நாங்க பொண்ணு பார்த்து அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல. கல்யாணம் நின்று போச்சு. அவனை தாலி கட்டுன்னு சொன்னோம். வந்தவா இப்படிப்பட்டவளா இருந்திருக்கா. அவனுக்கும் அது மன கஷ்டமா தானே இருக்கும். சித்தி எனக்கு என்னமோ சுவாசப்பு மன கவலையில இருக்க மாதிரி தெரியல. இப்பதான் என்னமோ ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இல்லம்மா அவன் கவலைப்படியான்னு தெரிஞ்சா நாங்களும் கவலைப்படுவோம் பத்தியா. அதனாலதான் அவன் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுக்கிறியாமா. மனசுக்குள்ள அவன் கஷ்டப்பட்டுட்டாமா இருக்கான், எங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல சித்தி, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. ஜோசப்பு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஏமா என்னாச்சு? அமுதா அது இருக்கட்டும்மா. நீ உன் மகன் வாழ்க்கைய பத்தி இப்ப என்னதாம்மா முடிவு எடுத்திருக்கா? அந்த ரூபி பிள்ளைய கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறியாம்மா? ஏக்கா நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னேன்ல. எதுக்கு மறுபடியும் அவளை பத்தியே வந்து பேசுறா? எனக்கு அந்த பிள்ளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரதுல இஷ்டமே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தடவை அங்க போய் விழுந்தாச்சு. மறுபடியும் அவளை பத்தி பேசுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லக்கா. இல்லம்மா அம்மாதானே ஏன் சொல்றேன்னா, நம்ம ஜோசப்க்கும் அந்த ரூபிக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்ப போய் வேண்டான்னு சொல்றது அவ்வளவா நல்லது இல்லம்மா. ஏன்க்கா அப்படி சொல்லியா? அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுங்களா? தெரியுமா, ஆனா நம்ம தானே மேடையில நம்ம ஜோசப் அந்த பிள்ளைக்கு தாலி கட்ட சொல்லி சொன்னோம். அப்படி இருக்கும்போது நம்மளே வேண்டான்னு சொல்லி விடுறது நல்லா இருக்குமா? ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. இதே மாதிரி ஜெனிஃபர்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருந்து மாப்பிள்ளை விட்டுட்டு போனாருன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தானே அபி அப்பா அம்மாக்கும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சரோஜா புருஷன் இத்தனை வருஷமா வெளிநாட்டுல இருந்தாரு. அவ அதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டானே எனக்கு தான் தெரியும். நான் என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான்மா தெரியும். பார்த்தா அவரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு தான் போயிருந்தாரு. அவளை ஒன்னும் விட்டுட்டுலாம் போவேல. மாமியார் தான் கொடுமைப்படுத்தி அவளை அனுப்பி விட்டுட்டு. ஆனாலும் நம்ம பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சேன்னு நிறைய நாள் நான் தூங்காம உட்காந்து வேதனைப்பட்டிருக்கேம்மா. அப்படித்தானே அவி அப்பா அம்மாக்கும் இருக்கும். அதுவும் நீ வேண்டான்னு சொல்லி விட்டுட்ட. அப்படி இருக்கும்போது தினமும் அந்த பிள்ளைய பார்த்து அவி எவ்வளவு வேதனைப்படுவாவ சொல்லு. அவியலுக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. என்னதான் இவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் பிள்ளையோட வாழ்க்கையை சரி பண்ண முடியலையேன்னு வேதனை தம்மா படுவாவ. அதான் உன்ட்ட இதை பத்தி பேசலாமேன்னு வந்தோம். ஏக்கா எதுக்காக நீ இப்ப இவ்வளவு சப்போர்ட் பண்ற அவியலுக்கு? அவிய ஏதோ வந்து உங்ககிட்ட பேசினாவ்ளோ? சித்தி அவியெல்லாம் வந்து பேசல. எனக்கு தான் சில விஷயங்கள் நடக்கிறதுலாம் தப்பா தெரிஞ்சிச்சு. அதான் அவியிட்ட போய் பேசிட்டு வரலாமேன்னு போனேன். அவிய நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாவ. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சித்தி. நடந்த விஷயத்துக்குலாம் என் மாமியார ஒரு காரணம் சித்தி. என்னமா சொல்றா? ஆமா சித்தி, என் மாமியார் தானே இந்த பொண்ணை பார்த்தது என் தம்பிக்கு. அதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. பொண்ணு வீட்டுல 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கு சித்தி. நம்மகிட்ட உண்மையெல்லாம் மூடி மறைச்சது என் மாமியார் தான். இத ரூபியோட அம்மையாட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாவ. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல சொல்லி மாப்பிள்ள பாத்துருக்கணும். அவிய எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சாவளா? சித்தி அவிய ஒண்ணு உண்மையை மறைக்கலையா? எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு தான் சொன்னாவலாம். ஆனா என் மாமியார் தான் உண்மையை சொல்ல வேண்டாம், அவியெல்லாம் நல்ல குடும்பம், பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு உண்மை தெரிஞ்சாலும் அவிய ஏத்துக்கிடுவான்னு சொன்னாவலாம். வா மாமியார் சொன்னதுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது சரோஜா. யார் யாருக்காகவோ என் பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அமுதா அதுக்கு தாம்மா நான் சொன்னேன். ஜெனிஃபர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏமா அதான் ஜெனிஃபர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, நான் தானே போய் பேசி எடுத்து முடிச்சு வச்சேன். அப்ப மட்டும் நான் பேசல ஜெனிஃபர் புருஷன் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். வேற ஒரு பொண்ணை பார்த்தா ஏமா கல்யாணத்தை முடிச்சு வச்சு வேற எங்கேயும் அனுப்பி விட்டுருக்கோம். எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனையில இருக்கதான் செய்து வரத்தான் செய்யுது. அதை நம்ம எப்படி சரி பண்ணியங்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கையே. சரோஜா அப்ப நீ என்னமா சொல்ல வரா? அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு தினமும் நாங்க அடி வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்றியோ? அப்படி நான் சொல்லல சித்தி. அந்த பிள்ளை என்னை அடிக்கும் போது நான் ஒரு அடி தான் அடிச்சேன். அதுக்கு பிறகு அது அடிக்கவே இல்லை. என் புருஷன் கூட நேத்து அதை தான் சொன்னாரு. அந்த பிள்ளை அடிச்சுனா திருப்பி கையை பிடிங்க அப்படின்னு சொல்லியாரு. அதே மீறி அவ அடிக்கிற மாதிரி இருந்தனா கையை மட்டும் கட்டி வைங்கன்னு சொல்லியாரு.
வேணா இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சித்தி. சரிம்மா, கெட்டு போட்டு வச்சா எங்களெல்லாம் வந்து அடிக்க மாட்டா. ஆனா கூட இருக்க புருஷனை அடிப்பான்ல, அவன் தினமும் அடி வாங்கிட்டே இருப்பானோ இல்ல ராத்திரி முழுக்க அவனுக்கு உட்கார்ந்து கெட்டு போட்டுட்டே இருப்பானா? இதெல்லாம் நடக்கிற கதையா? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசு. இல்ல சித்தி, நான் பார்த்த வரைக்கும் அவ என்னை அடிக்க வரும்போது நான் அவளை அடிச்சேனா? அவ அதோட தெளிவாயிட்டா சித்தி, அடிக்கல. வேணா அந்த மாதிரி ஜோசப் ஒரு அடி வேணா கொடுக்க சொல்லுங்க. என் மகெல்லாம் அந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட மாட்டாமா. அவன் ரொம்ப நல்ல பையன். பொம்பளை பிள்ளையெல்லாம் டப்புன்னு கை நீட்டிலாம் அடிக்க மாட்டான். ஜெனிஃபர் இந்த மாதிரி ஓடி போனதுக்கே அவளை கை நீட்டி அவன் அடிச்சானா? நீயே சொல்லு. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாமா அவன். அமுதா, நைட்டு படுக்கும் போது அந்த பிள்ளையோட கையை நல்லா கெட்டி வச்சிட சொல்லுமா. அடிக்க மாட்டா, கட்டிலோட பிடிச்சி கெட்டி வச்சிட சொல்லு. இல்லக்கா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சித்தி, அவிய அம்மாட்ட கேட்டேன், இத்தனை வருஷம் நீங்க எப்படி வச்சு இந்த பிள்ளைய பாத்தியா அப்படின்னு. அவிய தனியா ரூம்ல படுக்க வச்சிருவாங்களாம். அவளா தூங்கி முடிச்சு தெளிவாகி கதவை தட்டினானா யாரையும் அடிக்க மாட்டாளாம் அப்படின்னு சொன்னாவ சித்தி. தூக்கத்துல அவளை எழுப்பின மட்டும் தான் பிரச்சனையா இருக்குமா, அதனால அவிய அந்த பிள்ளைய தூக்கத்துல எழுப்ப மாட்டாவலாம். அமுதா, நான் பார்த்த வரைக்கும் ரூபி ரொம்ப நல்ல பிள்ளை. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அந்த பிள்ளைய வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது நல்லா இல்லம்மா. ஏக்கா, உங்களுக்குலாம் இது சின்ன பிரச்சனையா தெரியும், அனுபவிக்கிற எங்களுக்கு தாங்க தெரியாது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. இங்க பாரு அமுதா, ரூபிய என் மகனுக்கு நான் கெட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்கியா, கண்டிப்பா நான் இப்படி அந்த பிள்ளைய அனுப்பியிருக்க மாட்டேம்மா. அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சிருந்திருப்பேன். அதனாலதான் அக்கா வாங்கிட்ட இந்த விஷயத்த பேசுறேன். புரிஞ்சுக்கம்மா, பொம்பளை பிள்ளை கண்ணீர் வடிச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல. சம்மந்தியும் அதை தான் சொன்னாவ. உன் மகனுக்கு நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சோ அவன் நல்லபடியா வாழலன்னா நீ என்ன பண்ணுவா? ஒருவேளை கடைசி வரைக்கும் அவனுக்கு கல்யாணமே ஆகலன்னா என்ன பண்ணுவா? யோசிச்சு பாருமா. இனி எங்க போய் பொண்ணு கேட்டாலும் ரெண்டாவது கல்யாணம் தானே சொல்லி போய் கேட்கணும். அவியெல்லாம் ஒண்ணு ஒண்ணு பேசுவாவ. வரவே எப்படி இருப்பாளோ தெரியாது. ஒருவேளை திமிரு பிடிச்ச பிள்ளையா இருந்தா என்ன செய்வா? இந்த பிள்ளை அப்படி கிடையாது, அந்த குடும்பமும் அப்படி கிடையாது. கண்டிப்பா நம்மளுக்கு அடங்கி இருப்பாவ. இப்ப கூட அந்த பிள்ளைய நீ வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டோம். அவி என்ன சொல்லியாவ தெரியுமா? இந்த பையன் தான் வேணும், இந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லியாவலாம். சரோஜா பேசிட்டு வந்து எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொன்னாமா. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இனி நீ ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வச்சு அந்த பிள்ளை உங்களெல்லாம் மதிக்காம நடந்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மறுபடியும் அந்த பிள்ளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பிள்ளையும் மகனுக்கு பாப்பியா சொல்லு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு வயசாயிரும்மா. இதுதான் அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அந்த பிள்ளைய எப்படியாவது அவன் கூட சேர்த்து வாழ வைமா. ரெண்டு பேரும் நல்லா இருப்பாவ. ஏக்கா, என் மகனுக்கு இதுல ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. அந்த பிள்ளைய வேண்டவே வேண்டாங்க வெறுக்கிறான். நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என் மகன் வேண்டாங்கிறான்க்கா. சித்தி, ஜோசப் வேண்டான்னு சொல்லியக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்னம்மா காரணம்? சித்தி, ஜோசப் மனசுல வேற ஒரு பிள்ளை இருக்கு சித்தி. வேற ஒரு பிள்ளை இருக்கா? என்னம்மா சொல்லியா? ஆமா சித்தி, அவன் வேற ஒருத்தைய காதலிச்சிட்டு தெரியா, அதனாலதான் ரூபிய வேண்டான்னு சொல்லியா. அவ போனது பத்தியும் கவலைப்படாம இருக்க காரணமா அதுதான். என்னம்மா சொல்லியா? ஜோசப்பா? அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுமா. தங்கச்சி ஒரு பையனை காதலிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் கோவப்பட்டானே. அவன் அப்படி எல்லாம் நடந்துக்கிட மாட்டாமா. சித்தி, நீங்க தான் அவனை பத்தி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிய. நான் என் கண்ணாலே பார்த்தேன் சித்தி, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பமா? இப்பதான் சித்தி, 2 நாளைக்கு முன்னாடி தான். அதை என் கண்ணால பார்த்த பிறகுதான் நான் ரூபி வீட்டுக்கே போனேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவகிட்ட பேசிட்டு வந்தேன். அதோட மட்டும் இல்லாம என் மாமியாரும் போய் நல்லா ஏசிட்டு தான் வந்தேன். இல்லன்னா நான் எதுக்கு அங்க போறேன்? வேண்டான்னு சொல்லி அனுப்பியாச்சு, அதனால இருக்கட்டும்னு விட்டுருப்பேன். ஜோசப் இன்னொரு பிள்ளை கூட பேசியது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஜோசப் இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பாக்கலமா. தங்கச்சி தான் இப்படி பண்ணிட்டா, இவனாவது எங்க கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சேன். இவன் என்னடானா கல்யாணம் ஆன பிறகு ஒரு பிள்ளைய காதலிச்சிட்டு இருக்கான்னு சொல்றியே. சித்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த பிள்ளைய காதலிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. அப்படின்னா நாங்க கல்யாணம் பேசும்போது இந்த மாதிரி வேற பொண்ணு என் மனசுல இருக்கா, இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் வேண்டான்னு தானே சொல்லியிருக்கான். பாட்டி தானே அவனை ரொம்ப வற்புறுத்தி தாலி கட்ட சொன்னாவலாம். சொன்னாவே இருந்தாலும் அவன் இந்த மாதிரி எதுவுமே எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. வேற ஒரு பொண்ணு மனசுல இருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்க அப்பவே கல்யாணத்தை நிறுத்திருப்போமே. ஏற்கனவே ஒருத்தி இப்படிதான் ஓடி போய் அசிங்கப்படுத்திட்டா. இவன் என்னெல்லாம் அசிங்கத்தை தேடி தர போறானோ தெரியல. யாருமா அந்த பிள்ளை? ரூபியா டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளையாவது அவனுக்கு கட்டி வைக்க முடியுமான்னு யோசிப்போம். சித்தி, அந்த பிள்ளைலாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது சித்தி. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் பேசி பூலாம் வச்சாச்சு. என்னமா சொல்லியா? பூ வச்சாச்சா? யாருமா அது? வேற யாரும் இல்ல, அந்த குடுமிக்கார் தான் சித்தி. சரி, அவளா? அவளா ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா, அவ ஆத்தக்காரியும் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா. அவளையா இவன் காதலிச்சான்? ஆமா சித்தி, அவளதான் காதலிச்சிட்டு கிடந்தா நான் பார்த்தேன். சரி, இது கேட்கவே கேவலமா இருக்கு. இவன் புத்தி ஏன் இப்படி போச்சுன்னு தெரியலையே. அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதோ, ஒரு பாம்பு கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதோ ரெண்டும் ஒண்ணுதான். விஷம், சரியான விஷம். அவளை விட அவ ஆத்தாக்காரி பயங்கர மோசம். உங்களுக்கே தெரியுதுல சித்தி, நான்
நான் இந்த ஊர்ல இருந்துட்டே அவளோட பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இவன் அவ கூட பார்த்தோன்னே எந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு தெரியுமா? அதனால தான் ரூபி வீட்ல போய் பேசினேன். அவிட்ட பேசின பிறகுதான் உங்ககிட்ட பேசுறதுக்காக அம்மையை கூட்டிட்டு இங்க வந்தேன். இதுக்கு மேல அந்த பிள்ளை வேணுமா இந்த பிள்ளை வேணுமான்னு நீங்க தான் யோசிக்கணும் சித்தி. ஜோசப்புக்கு நீங்க இன்னொரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பிள்ளை கூட வாழ மாட்டான். ஏன்னா அவன் நினப்பு பூரா அந்த குடிமி மேலதான் இருக்கு. ஷடோஜா, எந்த குடிமி மேலமா இருக்கு? பாட்டி, ஜோசப்புக்கு ரூபியை கல்யாணம் பண்ணக்கு இஷ்டம் இல்லையா? நீங்க தான் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ அவன் அந்த குடிமியை பின்னாடி சுத்திட்டு தெரியா, அவளதான் காதலிக்கானா. ஐயோ, இது என்ன கொடுமை? ஏத்தே, எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அந்த ரூபியை என் மகனுக்கு கெட்டாண்டான்னு. கேட்காம நல்ல பிள்ளை தாலியை கட்டுன்னு சொல்லிட்டியே. அவனுக்கு விருப்பம் இல்லாத பிள்ளைய அவனுக்கு கட்டி வச்சிருக்கு. அதுக்காக குடுமியை அவனுக்கு கட்டி வைப்பியோ? சரி, அந்த குடுமிக்காரி எப்படி என் மகனுக்கு கட்டி வச்சிருப்பேன்? வேறதான் நல்ல பிள்ளைய பார்த்து என் மகனுக்கு கட்டி இருப்பேன். அவன் மனசை நான் மாத்திருப்பேன். அவன் நல்ல மாட்டி கிழிச்சா. இப்படிதான் அந்த புழுக்க மனசுல இருந்ததும் வாங்கிட்ட சொல்லியிருக்கா. அதையும் கொடையுமா நீ கேட்டியோ? நீ அந்த பிள்ளைய சப்புன்னு பிடிச்சு அடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. கடைசியில என்னாச்சு? அந்த புழுக்க ஓடி போச்சு. இவனுக்கு அதே மாதிரி நீ வேற எந்த இடத்துல பொண்ணு பார்த்திருந்தாலும் அந்த குடுமையை கூட்டிட்டு ஓடி இருப்பான். நல்ல வேலை அந்த இடத்துல நான் அடம் பிடிச்சு ரூபி அவனுக்கு கட்டி வச்சேன். இல்லனா குடுமி தான் உன் வீட்டுக்கு மருமவளா இருந்திருப்பா. சரி, என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. சித்தி, அந்த குடுமிலாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டே வச்சிருங்க, வீடே விளங்காம போயிடும். பாட்டி கெட்டதுல உங்களுக்கு ஒரு நல்லதான் செஞ்சிருக்கா. அப்படி பார்க்க போனா இது மட்டும் என்னமா நல்லது? அவ்வளவுதானே ஆவாதவா? மருமவளே அமுதா, இந்த குடுமிக்காரிக்கு ரூபி எவ்வளவோ மேல்மா. தூக்கத்துல இருந்து எழுப்புனா அடிக்கிற வியாதி தான் அவளுக்கு இருக்கு. திமிர் எடுத்து ஒன்னும் யாரையும் அவ அடிக்கிறது கிடையாது. இதுவே இந்த குடுமிக்காரி இந்த வீட்டுக்கு வந்தா திமிர்லயே எல்லாரையும் பிடிச்சு அடிப்பா. உன் மவன் அவளை காதலிச்சு கிடக்கானா அவனை கால்குள்ள போட்டு கூட மிதிப்பா. அப்படிப்பட்ட குணம் தான் அந்த குடுமிக்காரிக்கு. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த ரூபி எவ்வளவோ மேலுமா. அவளையே அறியாம அவளுக்கே தெரியாம தான் எல்லாரையும் போட்டு அடிக்கிறா. அதை எப்படி சரி பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. டாக்டரை கிட்ட போய் பார்க்கலாம். இப்படியே நீ அவனுக்கு சறுக்கு கொடுத்து அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோ. இவன் இந்த குடுமிக்காரிய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவான். அந்த குடுமிக்காரி நம்மள போற அடிச்சு துவைச்சு வெளியே தூக்கி எரிஞ்சிருவா. அவ ஆட்டாலும் அவளும் தான் இந்த வீட்டுல குடியிருப்பாளுவ நான் சொல்லிட்டேன். ஆமா, இருப்பாள்வே, கொண்டையில அர்த்தா இருப்பாள்வே. அந்த அளவுக்கு அந்த குடுமி வந்து இங்க ஆடக்கு நான் விடமாட்டேன் பாட்டி. சித்தி, நாங்க எல்லாரும் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தி. நீங்க மட்டும் ஜோசப்புக்கு டைவர்ஸ் வாங்கி குட்டியெல்லாம் வச்சிருங்க. அடுத்த நாள் இந்த குடுமிங்க வந்து கும்மி அடிக்க வந்துருவா. அவளுக்கு மட்டும் இடத்த விட்டுறாங்க சித்தி. எல்லார் வாழ்க்கையும் வீணா பேரம் பாத்துக்கிடுங்க. ஏன் நீங்களும் சித்தப்பாவும் பாட்டியும் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. நாங்களும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. அவ அந்த அளவுக்கு மோசமானவ நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் யோசிச்சனால தான் ரூபியோட அம்மாட்ட போய் பேசிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீங்க தான் யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும். இத பத்தி நீங்க சித்தப்பட பேசிட்டு முடிவு எடுங்க சித்தி. ஏக்கா, நான் இப்ப என்னதான்க்கா செய்யறது? அவசரமா அந்த மண்டபத்திலே வச்சு என் மகனை தாலி கட்ட சொன்னேன். அதுக்காக நாங்க இப்ப படாத பாடுபட்டு இருக்கோம். இப்ப என்னடானா இவன் அவளை காதலிச்சுட்டு கிடக்கானா. என்னக்கா பண்றது? அமுதா, சரோஜா சொன்ன மாதிரி நாங்க சொன்னதை யோசிச்சு பாருமா. உனக்கே எது சரி எது தப்புன்னு புரியும். நாங்க சொன்னதுக்காக நீ எதுவும் டக்குன்னு முடிவு எடுக்காண்டாம். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிமா. குழந்தை வந்த உடனே அவியிட்டையும் கேளு. எம்மாடி மடுமாவிலே அம்முட்டா, அந்த கெட்டது நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா இந்த நல்லது நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குமா. அதனால வந்ததுக்கு சின்ன குறைகள் இருந்தாலும் அதை நல்லதா ஏத்துக்க. எல்லாம் சரியாயிடுமா. சரியாகாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும். பாட்டி, அவிய வீட்டுல அந்த பிள்ளைய தனி ரூம் கொடுத்து படுக்க வச்சிருவாங்களாம். வெளியே பூட்டு போட்டுருவாங்களாம். அந்த பிள்ளைய தூங்கி முழிச்சு எழும்பி வந்து கதவை தட்டினா திறப்பாவலாம். அதுக்கு பிறகு அது யாரையும் அடிக்காதான். அப்போ சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏமாவே எங்க போய் படுப்பான்? இப்போதைக்கு நம்ம ரூம்ல பூட்டி வைப்போமா. காலப்போக்கில் இதுவும் சரியாயிடும். அதான் ஜோசப்புக்கு இப்போ இவ்வளவு பிடிக்கலல்ல. அவன் மனசு மாறுற வரைக்கும் அவ காத்து இருக்கட்டும். இந்த குடுமிக்காரி பிரச்சனையை பத்தி உன் மவன்ட்ட நீ மூச்சு கூட விட்டுறாத. ரூபி கிட்டயும் இதை பத்தி பேசிடாத. நம்மளுக்கு தெரியாத மாதிரியே நம்ம இருப்போம். அந்த பிள்ளையோட பிரச்சனைய அவியெல்லாம் சரி பண்ணுவாங்கம்மா. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆமா அமுதா, அத்தை சொல்றது சரிதான். காலங்கள் ஓட ஓட எல்லாம் மாறுமா. அவன் நம்ம பொண்டாட்டி தான் இவ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டானா அவியெல்லாம் பேசி அவிய பிரச்சனையை தீர்த்துக்கிடுவாவ. எல்லாம் சரியாயிரும் அமுதா. நீ இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிடாத. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து உன் மகன் கூட சேர்த்து வை. இப்படியே விட்டா உன் மகன் வாழ்க்கை வீணா போயிடும்மா. ஆமா சித்தி, ஜோசப்போட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு நீங்களா ஒரு முடிவு எடுங்க. சரிம்மா, அவிய வரட்டும். அவியிட்ட நான் கேட்கேன். சித்தி, நான் உங்ககிட்ட அந்த குடுமிக்காரியை பத்தி சொன்ன விஷயத்த ஜோசப்பிட்ட கேட்காங்க சித்தி. வேற அம்மைக்கு தான்
சரோஜா. அமுதா, நாங்க போயிட்டு வரோம்மா, நிதானமா உட்காந்து யோசி. ஆ சரிக்கா. எம்மாடி மடுமொழி அமுதா. என்னதே? நான் இப்பயே சொல்லியேம்மா, அந்த ரூபி பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கமான குணம். அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளுக்கு தாம்மா நல்லது. வரட்டும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கட்டும், அவளையே நீ சமைக்க விடு. உறங்கும் போது மட்டும் அவளுக்கு தனி ரூமை கொடுத்து படுக்க வச்சிருவோம். இது என்ன சின்ன வீடா? அதான் பெரிய வீடா இருக்கலாம், நிறைய ரூமும் இருக்கு. அவ தனி ரூம்ல படுத்துக்கிடட்டும், ஜோசப் தனி ரூம்ல படுத்துக்கிடட்டும். காலப்போக்குல ரூபிய கண்டிப்பா நம்ம ஜோசப்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்கிட்ட இவ தான் இனி உன் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழணும்னு நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பா உன் சொல்ல தட்ட மாட்டாமா. நம்ம சொன்னதுக்காக கல்யாணமே பண்ணிக்கிட்டான். அந்த பிள்ளையை ஏத்துக்கிட்டு வாழ மாட்டானா? இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா குடிமி அப்புறம் குடி பூந்துடும். நல்லா யோசிப்பா. என் மகன் ஆசீர்வாதம் வந்த உடனே இதை பத்தி பேசுவோம். ஆ சரி தே.